நானே எதிர்பார்க்கல, எல்லாமே கொஞ்சம் வேகமாவே நடந்தது. இந்த மொமெண்ட்ல எனக்கு என்ன இந்த தூரத்துக்கு கொண்டு வந்ததுல உங்க எல்லாருக்குமே ஒரு அங்கம் இருக்கு. ஸோ எல்லாரையுமே நான் ஒரு அண்ணனாவும் ஃபேமிலியில இருக்க ஒரு மெம்பரா தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். எல்லாரையும் நேர்ல பார்த்து முறையா உங்களோட பிளெஸிங்ஸோட தான் இந்த கல்யாணம் நடக்கணுன்றத ரொம்ப தீர்மானமா இருந்தேன். அதனாலதான் எல்லாரையும் இங்க இந்த பிரஸ் மீட்க்கு வர சொல்லியிருந்தேன். இது டெஃபினட்டா என்னோட சினிமா சம்பந்தப்பட்ட இல்ல படங்கள் சம்பந்தப்பட்ட மீட்டிங்கே அல்ல. இது முழுக்க முழுக்க என்னோட குடும்பத்தினரை என்னோட கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கான ஒரு இடமா இதை நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பாயிண்ட்க்கு மேல எனக்கு எமோஷனலா தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இங்க நிறைய பேரோட முகம் எனக்கு தெரியாது, ஆனா எல்லாருக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஸோ எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் ப்ளீஸ் உங்க ஃபேமிலியோட வாங்க. எனக்கு நீங்க வந்து நிருபராகவும் பத்திரிகையாளர்களும் வர்றதை விட உங்க பேரண்ட்ஸு, உங்களோட ஒய்ஃப் அண்ட் கிட்ஸு இவங்களோட வந்து என்னை பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆத்மார்த்தமா மனசுல இருந்து வர அந்த வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்து நீங்க ஃபேமிலியோட வரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கம். நாளைக்கு காலையில கல்யாணம் ஹயட்ல. நிறைய ஃபேமிலி ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது. அதுல முக்கியமான ஃபார்மாலிட்டி ஃபேமிலியை கூப்பிடுறது தான். ஸோ அதுக்கு முக்கியத்துவம் முதல் கொடுத்து இன்னைக்கு காலைல ஃபர்ஸ்ட் உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். ஸோ டெஃபினட்டா நாளைக்கு எல்லாருமே ஃப்ரீ மைண்ட் செட்டோட உங்க தம்பியோட கல்யாணம், உங்க வீட்டு பையனோட கல்யாணம் மாதிரி வாங்க. உங்களுக்கான எல்லா மெட்டீரியலையும் நான் சுரேஷ் சந்திரான்கிட்ட இமீடியட்டா தாலி கட்டின அடுத்த செகண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் ஃபுட்டேஜஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டா கை வந்து சேரும். முக்கியமா ஃபேமிலியோட வரணும்னா இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச்.